பாதையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஹெவன் டிவி மூலமாக MMJ நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்போம் தேவனுடைய சுத்த கிருபை. இந்த நாளிலே ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து கர்த்தர் இந்த நாளிலே நம் காலையிலே எழுந்து தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, அவருடைய வாக்குத்தத்த வசனத்தை கேட்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கண்களை மூடி தேவனுடைய நாமத்திலே ஆண்டவரை நாம் துதித்து பாடி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கூடி வரும்படியாக நீ பாராட்டி நம்முடைய மேலான கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனை பேருக்கு ஆண்டவரே இந்த நேரத்தை காணக்கூடாமல் அல்லாவிட்டால் ஆண்டவரே தங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளிலும் அப்பா வருத்தத்திலும் சஞ்சலங்களிலும் ஆண்டவரை தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய சமூகத்திலே உம்மை துதித்து பாட மகிமைப்படுத்த தேவன் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும், ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை போல ஆண்டவரே மற்றவர்களுக்கும் எல்லா காரியத்திலும் கர்த்தாவே நீ நிறைவானவராய், ஆண்டவரே நீ சுகமானவராய், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணுகிறவராய் அவர்கள் வாழ்விலும் நீர் காணப்பட ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் பரிசுத்தவான்களோ ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்க சிறந்தவர்களோ அல்ல அப்பா. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய உருக்கமான இரக்கத்தினாலே கர்த்தர் நீர் எங்களை சேர்த்து கொண்டபடியினாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நின்று நிற்க நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய கிருபையை நினைத்து கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே, உம்மை அன்பிற்கு அளவில்லையே ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் அப்பா நீர் இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நன்மையினால் ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆண்டவரே நீ நிரப்புகிறபடி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராதா சந்து ரபல பௌதியாரங் கரபலௌதியா. ஆண்டவரே வாஞ்சியுள்ள ஆத்துமாவை சம்பூர்ணமாய் ஆண்டவரே நீ திருப்தி அடைய பண்ணுகிறவர் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே அப்பா வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. நீ திருப்தியாக்கி செல்ல எங்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நம்பினவர்கள் ஒரு காரியத்திலும் குறைவு பட்டதில்லை ஆண்டவரே, ஒரு காரியத்திலும் ஆண்டவரே குறைந்து போனதில்லை ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அப்பா எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் விண்ணப்பங்களையும் எங்கள் ஸ்தோத்திரங்களையும் எங்கள் ஆராதனையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து அப்பா உம்முடைய நாமத்துக்கு என்று மகிமையா ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாங்க தாழ்த்துகிறோம் இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்ல காலையை நமக்கு தந்திருக்கிறார். நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை பாடி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா.
பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. என்னை அழைத்தவரே, நீர் கைவிடவே மாட்டீர். என்னை அழைத்தவரே, நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. என்னை முன்குறித்தீர், நீ கைவிடவே மாட்டீர். என்னை முன்குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல சொல்ல முடியும், ஏசப்பா என்ன முன் குறிச்சிருக்காரு. Amen. அவர் நம்மள முன் குறிக்காட்டா இந்த நேரத்துல நீங்களும் எங்களை பார்க்க மாட்டீங்க, Amen, நாங்களும் உங்களை amen. பார்க்க மாட்டேன். ஹalleluya. Hallelujah. இந்த நேரத்துல இந்த காரியத்துக்காக நம்மளை முன் குறித்திருக்கிறார். Hallelujah. அத மாதிரி இந்த ப்ரோக்ராம பார்த்து அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு உங்களை முன் குறித்திருக்கிறார். Amen. ஹalleluya. அது Hallelujah. மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது இல்லையா? சில நேரம் நம்ம சொல்லுவோம், ஏன் எனக்கு மாத்திரம் அப்படின்னு. எஸ், இட் இஸ் ஃபார் யூ. ஏன்னா உன்னோட மகிமை வேற, அடுத்தவங்களோட மகிமை வேற. Hallelujah. ஹalleluya. அதனால ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ கைவிட மாட்டேன்னு விசுவாசிக்கணும். மாத்திரம் கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுமா. Hallelujah. ஹalleluya. சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலை he is there for us. உலகத்து மனுஷன் பேசி பேசி என்ன பண்ணினாலும் ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிட மாட்டார். ஹalleluya. Hallelujah. அது மாத்திரமல்ல, இன்னொன்னு அழகா சொல்லியிருக்காங்க, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். Hallelujah. ஆடுகளுக்கு பின்னால நடந்த தாவீதை தேவன் அழைத்தார். அழைத்தது மாத்திரம் இல்ல, என்ன பண்ணார், அவரை ராஜாவாக்கினார். ஹalleluya. Hallelujah. இந்த நாளிலும் உங்களை உண்மையாவே தேவன் அழைத்தார்னா, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உங்களை அழைத்து உங்களுக்கு பேர் சொன்னவர் உண்மைன்னா உங்களை நடத்த வல்லவர். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. இந்த நேரத்துல அந்த கோரஸ் மாத்திரம் நம்ம பாடி ஜெபத்துக்கு நேரா கடந்து போமா. Hallelujah.
போதுமானவர், நீ எல்லாவற்றும் எனக்கு நல்லவரா இருந்தீங்க, வல்லவரா இருந்தீங்க, போதுமானவரா இருந்தீங்கப்பா. இந்த நேரத்துல நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்த்தாவே உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எந்த சூழ்நிலையும் வந்தாலும் எங்களை கைவிடாமல் கர்த்தாவே எங்களை அரவணைத்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பலப்படுத்தி, எங்களை மகிமைப்படுத்தி, எங்களை அபிஷேகித்து ஆண்டவரே உம்முடைய வழியில இம்மட்டுமாய் நடத்துறபடினாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், Praise the Lord. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. ஹalleluya. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனை நாம் ஆராதித்தோம், கர்த்தர் மகிமைப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதித்ததன் மூலம் என் தேவன் மகிமைப்பட்டார், என் வாழ்க்கையில ஒரு பெரிய எனக்கு விடுதலை உண்டு என்று நாம் விசுவாசிப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் 11 மாதங்களை முடித்து இந்த 12ஆம் மாதத்திலே கால் எடுத்து வைக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வசனம் என்னவென்றால், 1 சாமுவேல் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படியா சொல்கிறது, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சமயத்துக்கேற்ற என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சில அடையாளங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அப்படி தரும்போது தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் சொல்லணும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்தாலும், ஆமென், நான் கடையாந்திரத்தில் போய் படுக்கை போட்டாலும், வானத்தில் செட்டை அடித்து பறந்தாலும், அங்கேயும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. நாம் பார்த்தோம், வனாந்திரத்துல தாவீதோடு கூட இருந்தவர், அவன் ராஜாவாய் இருக்கும்போது அவனோடு கூட இருந்தார். யோசேப்போட குழியில் இருந்தவர், அவன் ஆமென் அந்த இடத்துல அதிபதியாய் மாறும்போது அவனோடு கூட இருந்தார். நம்ம இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சில அடையாளங்களை கொடுத்துருக்கிறேன், நீ நம்புறியா மகளே அப்படின்னு கேட்குறாரு. நான் சில அடையாளங்களை உனக்கு கொடுத்தேன், நீ விசுவாசிக்கிறியா மகனேன்னு கேட்குறாரு. நீங்க விசுவாசித்தால் பெரிய மகிமையை பார்ப்பீங்க. ஹalleluya. முதலாவது நம்ம இன்னைக்கு பார்க்கணும், தேவன் நம்ம கூட இருக்கும்போது அவரை நம்ம ஆராதிக்க வேண்டும். எது நடந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அவரை ஆராதிப்போம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவரை நம்மை விட்டு போகவே மாட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஹalleluya. மோசே பாருங்க, பார்வோண்டத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்போது கானானுக்குள்ள கொண்டு சேர்ப்பேன்னு சொல்றாரு. அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது சில அடையாளங்களை சொல்றாரு. ஆனா இங்க சொல்றாரு அவங்கள்ட்ட, இந்த மலையில தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். ஹalleluya, ஹalleluya. இந்த வீட்டுக்குள்ள இருந்த ஆராதனை செய்தீர்கள், அது அடையாளம். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை, எத்தனையோ பேருக்கு இன்னும் ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியவில்லை, எத்தனையோ பேர் ஆண்டவரை அறிந்தும் அதன்படி நடக்கக்கூடாதபடி ஆமென் விழுந்து போய் கிடக்கிறார்கள். ஆனால் அவர்களை விட எந்த விதத்திலும் நாம் நன்மை செய்தவர்களோ அல்லது தேவனுக்காக ஓடினவர்களோ இல்லை. ஆனாலும் நம்ம மேல தயவாய் அன்பு கொடுத்து இந்த அதிகாலை நேரத்தில் இந்த ஹெவன் டிவி முன்னால் உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாய் கிருபை தந்திருக்கிறாரே, அவர் எவ்வளவாய் நம்மள அன்பு கூறுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் இப்படியா சொல்கிறது, எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அற்றியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருந்த ஒரு பலிபீடத்தை கண்டேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. அறியப்படாத தேவனுக்கு பின்னால எத்தனையோ பேர் ஓடிட்டு இருக்கும்போது நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை அறிவிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம பலிபீடத்துல நம்ம தான் பலிபீடம். இந்த பலிபீடத்தை செப்பனிடும் போது, நம்ம அவரை ஆராதிக்கும் போது நமக்குள்ள வந்து அவர் வாசம் பண்ணி நானோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் தருகிறார். ஹalleluya, ஹalleluya. இரண்டாவதாக பார்க்கும்போது ஒன்றுக்கும் குறைபட வைக்கவே மாட்டார். அவரை நம்ம அண்டி இருக்கும்போது, அவர் நம்மோடு கூட இருக்கும்போது, அவரை ஆராதிக்கும் போது அவர் ஒன்றிலும் குறைபட வைக்கவே மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கீங்க? என் வாழ்க்கையில குறைவை என் தேவன் தரவே மாட்டார். ஏன்னா அவர் நிறைவுள்ள தேவன், அரை நிறைவான தேவன். நமக்குள்ள வரும்போது நம்முடைய குறைவெல்லாம் மாறி போகுமா? ஆனால் அவர் கல்யாண வீட்டில் அவர் வந்தபோது குறை இருந்தது, ஆனால் அந்த குறையெல்லாம் நீக்கி ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒதுக்கப்பட்ட அந்த அந்த கற்சாடிகளை ஆமென் அந்த
நல்ல மதிப்புள்ள ருசியுள்ள திராட்சரசம் வைக்கும் ஆமென் கற்சாடியாய் மாற்றுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியா சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்கின்றார். நீங்கள் ஒருவேளை வனாந்தரத்தின் பாதையில் நடந்துட்டு இருக்கலாம், ஒருவேளை வேதனையோடு கூட இருந்துட்டு இருக்கலாம். ஏன் இந்த 11 மாதம் எனக்கு வேதனை தான், இந்த 12வது மாதம் எப்படியோ என்று சொல்லி வேதனையோடு கூட கடந்து வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட தானே இருக்கிறேன், உனக்கு எந்த வனாந்தரம் வந்தாலும் எனக்கு தெரியாமல் அந்த வனாந்தரத்தை நீ கடக்கல மகளே. நான் உன் கரத்தை பிடிச்சி தான் மகளே உன் கூட வந்திருக்கிறேன், உன் கரத்தை பிடிச்சி தான் உன் மகனை கூட வந்திருக்கிறேன். நீ அந்த வனாந்தரத்தில் கடக்கும்போது நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் நீ நினைக்கிறியா? நான் உன்னை விட்டுட்டு போகவே இல்லை, நான் கூட இருந்து உன்னை என் கரத்தில் பிடிச்சி கொண்டு வந்து நீ எங்கே போய் சேரணுமோ இந்த கானானுக்குள்ள உன்னை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் சொல்றாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த வனாந்தரத்துல இந்த பாதையில நான் அழிந்துருவேனோ, இந்த நோயில இந்த கடன் பிரச்சனையில நான் அழிந்துருவேனோ, இது என் வாழ்க்கைக்கு முடிவா இருந்திருக்குமா என்று ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நீ இந்த வனாந்தரத்தில் கடந்து வரதை நான் அறிவேன், நான் உன்னோடு கூட நானும் நடக்கிறேன் என்று உங்களோடு கூட இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நடக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது, சத்துருவை முறியடிப்பு. உங்களை சுற்றி சத்துரு உங்களை ஒடுக்கிட்டு இருக்காங்கன்னா, அல்லது சத்துரு உங்களை எல்லா விதத்திலும் வேதனைப்படுத்தி கொண்டதால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை நேரத்தில் நான் கூட இருக்கிறதுனால நீ சத்துருவை முறியடிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்கிறது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். பாருங்க, மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனதுனால மலைகளிலும் குகைகளிலும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களால மேற்கொள்ளவே முடியல, ஏன்னா அப்பப்போ ஆண்டவரை விட்டு தூரம் போனாங்க. அதனால தான் மீதியானவர்களை மேற்கொண்டார்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட இருந்தேனா நீ அந்த மீதியானர் முழுவதையும் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பாய். ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை உங்கள் விசுவாச வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையில் குறைந்து போனீங்கன்னா ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 11 மாதம் குறைந்து போனேன் ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கையை நான் மீண்டு கொண்டு வர முடியல ஆண்டவரே. இன்னைக்கு நான் சொல்கிறேன், என் ஜெப வாழ்க்கையில் நான் மேலே வருவேன் ஆண்டவரே, என் விசுவாசத்தை கூட்டும் ஆண்டவரே, நான் எந்த விதத்தில் உண்மை விட்டு தூரம் போக மாட்டேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இங்கே கூட இருங்கப்பா, நான் உங்களை என்னை விட்டு போக வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது தேவனே காரியங்களை நின்று நடத்துவார், சத்ருவை மேற்கொள்ள கிருபை தருவார். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சத்ருவின் காரியங்களாக இருந்தாலும் அதை மேற்கொள்ள தேவன் கிருபை உங்களுக்கு தருவார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றவர்களை கொல்ல வேண்டும் என்று போனபோது நடந்தது என்ன? ஆண்டவர் வழியில தொட்டு, அங்கே கொலை செய்ய போறவங்களுக்கு தெரியாது, அந்த சவுல் என்னை கொலை பண்ண வரான்னு தெரியாது, ஆனா ஆண்டவரே வழியில நிறுத்தி அவனை என்ன செய்தாரு? ஆமென். அவனுக்கு கண்ணை குருடாக்கி அவன் அகக்கண்களை துறந்து அநேகரை தேவனண்டை கொண்டு வருகிற ஒரு மனுஷனாய் மாற்றுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சத்துரு ஒருவேளை நம்மை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அல்லது நம்மை முறியடிக்க வேண்டும் அல்லது மேற்கொள்ள வேண்டும் என்று வரும்போது கர்த்தரை நமக்காக வழக்காடுவார். 4வது கடைசியாக அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேல் 3:17 இப்படியா சொல்கிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இன்னைக்கு சொல்லுங்க, காலையிலேருந்து நம்ம விடிய காலம் எழும்பி ஆண்டவர் ஆராதிச்சுக்கிறோம். சொல்லணும், நீங்க சத்ருவே நாங்கள் ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற என் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார். நீ எங்க வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, நாங்கள் ஜெயம் எடுப்போம் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இதுவரை ஒருவேளை ஆண்டவர் அநேக அடையாளங்களை தந்து, ஆமென், ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை தர்றாருன்னா அவர் என்ன தெரியுமா, அழைக்கும் போதே அந்த அடையாளத்தை தருவார். அதை பிடிச்சிட்டு ஓடுங்க, உங்க கூட நடத்தி சென்று கானான் கொண்டு கடைசி வரைக்கும் கொண்டு சேர்ப்பார். நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னாரே, அவர் வழியில விடுவாரா? விடவே மாட்டார். எல்லாவற்றிலும் நம்மை மீட்டு கானானுக்குள்ள, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள, நித்திய கானானுக்குள்ள நம்மை கொண்டு சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து ஆராதிங்க, ஒன்று உங்களுக்கு குறைப்படாது, சத்ருவை மேற்கொள்வீங்க, உங்களை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் தப்புவித்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, 11 மாதங்களை
எப்படி நான் கடந்தேன் என்று நினைக்கிறீங்களா? சில அடையாளங்களை காண்பித்து காண்பித்து ஆராதிக்கிற ஒன்ன குறைபடாதபடி தப்புவித்து கூட இருந்து நடத்தி வந்த தேவனை ஆண்டவர் 12வது மாதத்துல இது உங்களுக்கு அடையாளமாய் ரிப்பீட்டாய் ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். நீ இந்த மாதத்தை எப்படி தாண்டுவேன் நினைக்கிற? உன்னை 11 மாதம் இப்படி அல்லவா அடையாளங்களை காண்பித்து உன்னை நடத்தினேன், இன்னும் நடத்த போகிறேன், வரும் வருடத்திலே நடத்த போகிறேன். இது உனக்கு அடையாளம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களை, கேட்ட வார்த்தைக்காக கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே நீங்க நல்லவங்கப்பா. நாங்க எங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்க என் பக்கத்துல இருக்க என் துணைக்கு கூட சில சமயம் தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்க உள்ளிந்திரியங்கள் எங்க இருதயத்தின் அந்த ஆழத்துல இருக்கிற ஏக்கத்தை கூட அறிகிற தேவன் நீர் எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே அடையாளத்தோட கூட இருக்கிறத நிரூபிக்க போறீங்க இந்த மாதத்துல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதுவரை நான் தான் தாங்கினேன், நான் தான் தப்புவித்தேன், நான் தான் ஏந்தினேன் என்கிறத நீங்க உறுதிப்படுத்திட்டீங்கப்பா. ஸ்தோத்திரம். இனி ஒன்றும் குறைபடாது. சத்துருக்களை நீங்க மேற்கொள்வீங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. இன்னும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க எங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க விசுவாசத்தை அப்படியே ஸ்தோத்திரப்பா அப்பா விரிங்கப்பா. எங்க விசுவாசம் எல்க பெருகட்டுப்பா. எங்க விசுவாச கண்கள் ஆண்டவரே கண்கள் குருடாக்கப்பட்டாலும் ஆண்டவரே சவுலுக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் விசுவாச கண்கள் திறக்கப்பட்டது போல நாங்க இந்த கண்களால பார்த்தும் கூட ஆண்டவரே இதை பார்க்கிறத வைத்தே விசுவாசத்தை மட்டுப்படுத்திட்டோம். ஆண்டவரே எங்க ஏசப்பா விசுவாசம் எல்க பெரிதாகட்டும். ஆண்டவரே நாங்க கேட்ட வார்த்தையின்படி இந்த மாதத்துல எங்களுக்கு அடையாளங்களால் நிரூபிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, கேட்ட உங்களுக்கும் எங்களுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பரத்திலிருந்து உத்தரவுகள் பிறக்க போகிறதற்காக கர்த்தரை நன்றி செலுத்தி ஆண்டவருடைய கரத்துல ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல இந்த நாள்ல ஸ்தோத்திரம் பிறந்த நாளை கொண்டாடுகிற திருமண நாளை அனுசரிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இந்த மாதம் உங்களை அடையாளத்தோட சில காரியங்களை கர்த்தர் நிரூபிக்க போற அநேக காரியங்கள், வருட காலமான போராட்டங்கள், அநேக வருட காலமான உங்க காத்திருப்புகள், அநேகர் மத்தியில் அனுபவித்த நிந்தைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் அடையாளத்தோடு இந்த மாதத்துல உறுதிப்படுத்த போகிறார். வரும் வருடம் உங்களுக்கு அந்த காரியங்களுடைய நிறைவேறுதலின் வருடமா இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். புதிய வருடத்தை துவங்குகிறீங்களே, இந்த வருடத்துல அந்த அடையாளத்தோட தொடங்குறீங்க. இந்த வருடத்துல காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். அதற்காக நன்றி செலுத்தி திருமண நாள பிறந்த நாள ஆண்டவரை அனுசரிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த மகத்துவமான நாமத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். வருடம் நன்மையினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் ஆண்டவரே இவர்களை தொடரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இவ்வளவு நாள் உள்ள காத்திருப்புகளுக்கு இந்த வருடம் பதில் கொடுக்கிற வருடமாய் ஆசீர்வதிக்கிறோம். குடும்ப ஜீவிதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை ஆவிக்குரிய பிரகாரமாய் சரீர பிரகாரமாய் பெற்றுக்கொள்ளுகிற வருடமாய் ஆசீர்வதிக்கிறப்பா. வருடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் ஆளுக, ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, பகலில் நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. எல்லா தீங்குகள் தீமைகளுக்கு விலக்கி பாதுகாருங்க. ஆண்டவரே இருக்கிற இடங்கள்ல ஆசீர்வாதமான பாத்திரங்களாய், அநேகரை நீதிக்குட்படுத்துகிற பாத்திரங்களாய், குடும்பங்களாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா உங்க கரத்துல தாரோம். அப்படியே ஏசப்பா இவ்வளவு நேரம் இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த ஹெவன் டிவி ஊழியத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியம் மூலம் அநேக ஊழியங்கள் ஏசப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா வெளி அப்பா இடங்கள்லாம் நடக்கிற எல்லா ஊழியங்கள் மிஷனரிகளை உருவாக்குகிற இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் எடுத்து பயன்படுத்தும்படியாய், கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த ஊழியத்தை கொண்டு செய்யும்படியாய் கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த ஊழியத்தின் மூலம் செய்யப்படுகிற எல்லா நல்ல திட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஃபீட் நேஷனுக்காக ஆண்டவரே, இந்த பக்கெட் ஆஃப் ஹோப்புக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிக்க அதற்கேற்ற பிரதிபலன்களை கர்த்தர் இந்த வருடத்துல இந்த மாதத்துல காணப்பண்ண கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஃபவுண்டருக்காக அவங்க ஃபேமிலிக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்பெடுக்க பாதுகாக்க ஆண்டவரே இன்னும் உற்சாகமாய் ஓட கர்த்தர் வழிவாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்க கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை உற்சாகமாய் தாங்கும்படி அநேகரை கர்த்தர் ஏவி எழுப்பும்படியாய், ஆவியில ஆண்டவர் இடைபடும்படியாய், அநேகருக்காக ஸ்தோத்திரப்பா, அநேக
அநேகருடைய ஜெபம் தேவைப்படுகிறது, அநேகருடைய கரங்கள் இதற்காக நீட்டப்பட தேவைப்படுகிறது. எல்லாம் கத்தர் யார் யாரை முன்குறித்து இதற்காக வைத்திருக்கிறீரோ அவர்களோடு இடைபடும்படியாய் கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அந்த டிவிக்காக ஒரு கட்டுமான பணி நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான தேவைகள் உண்டு. அதையும் கத்தர் சந்திக்கும்படியாய், வானத்தின் பலகனிகள் திறக்கப்படும்படியாய், கத்தருடைய காரியத்தை கத்தரே இதை நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறப்பா. அப்ப அப்படி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துல, இந்த டிவி ஊழியத்துல முழு நேரமாய் பகுதி நேரமாய் இருக்கிற எல்லா ஊழியர்களை ஏசப்பா கத்தர் ஆசீர்வதிக்க, அவர்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட கத்தர் கரத்துல தாரோம். இந்த வருஷம் முடிய போகுது, ஆனா உங்க கிருபைக்கு முடிவில்லப்பா. எல்லார் மேல இந்த பூரண கிருபை வெளிப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்படியே கத்தர் செய்ய போகிறபடியால் கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எங்க எம்எம்ஜே டீமுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க அந்த ஊழியத்தை ஆண்டவர் இந்த 12வது மாதம் வரை எங்களுக்கு நடத்த தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி, எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாருக்காக, எல்லா குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எங்க எம்எம்ஜே அப்பா ஸ்தோத்திரம், இந்த எல்கையை கத்தர் விரிவாக்கும்படியாய் ஆண்டவரே, எல்லா குடும்பங்கள்ல இருக்கிற தடைகள் மாறும்படியாய் கத்தர் கரத்துல தந்து எங்களையும் உங்க மத்தியில இன்னும் எங்களை ஒவ்வொருவரையும் சாட்சியாய் கத்தர் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கத்தாவே. கத்தர் கரத்துல தாரோம். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணுவாராக. சியோனில் இருந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தின் இந்த கடைசி மாதம், பண்டிகையின் மாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான மாதமாய், பாதுகாப்பின் மாதமாய் ஸ்தோத்திரம். கத்தருடைய ஸ்தோத்திரம், அன்பின் ஐக்கியத்தை மிகுதியாய் அனுபவிக்கிற மாதமாய் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளை கத்தர் மட்டுமாய் எங்களை நடத்தின ஒவ்வொரு பகுதிகளுக்காக நன்றி செலுத்தி, ஏறெடுக்கப்பட்ட எல்லா துதிக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, எங்க விண்ணப்பங்களை அங்கீகரித்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்தி, கேட்ட வார்த்தையின்படி அடையாளங்களாய் இந்த மாதத்தில் எங்களுக்கு வெளிப்பட போகிறதற்காக நன்றி செலுத்தி, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.